மச்சான் இந்த கோயிலுக்கே எவ்வளவு பில்டப்? அந்த கோயில்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அது தெரிஞ்சுதான் கவர்மெண்டே அந்த பிளேஸை பேன் பண்ணி வச்சிருக்குடா. 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே சந்திரகிரகணம், அதே கோயில் ஸ்பாட்ல நீ. அப்புறம் உனக்குன்னு ஏதாச்சும் ட்ரீம்? எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க முன்னாடி வாழ்ந்து கட்டணும் ஒரு கூட்டம் இருக்குல்ல, நம்ம அந்த கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக போய் உனக்கு நீ எனக்கு நான் என்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வாழணும். அதுதான் என்னோட ட்ரீம். உனக்கு உண்மையாவே அவனை பிடிச்சிருக்கா? அந்த காலத்துல ராஜா வந்து ராணியை லவ் பண்ணாங்களாண்டா. வா, வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. அனிக்கா விஷயத்தில் அவசரப்பட்டு தான் தோணுது மச்சான். அப்போ என் பெஸ்டியும் சேர்த்து கூட்டி போடலாமா? ஏதோ அந்த ராணி கெட்ட வந்து நினைச்சு ராஜா கொண்டு போட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படி என்னதான் இந்த லிங்கத்தில் இருக்கி? டேய், இதுக்கு பெரிய ஹிஸ்டரியெல்லாம் இருக்குடா. இன்னைக்கு பாவம் இல்லை. அதுக்கு என்னடா பண்ற? யாருமே இல்லை, தப்புன்னு புரியலடா. உன் லைஃப் லாங் வர போற பொண்ணு மச்சான். ஒரு நிமிஷம் அவ எடுத்து வந்து யோசிச்சு பாடுறா. நீ ஃபாரின்ல படிச்சோன்னு தெரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ண பாரு. எல்லாத்துக்கான அந்த பெஸ்டி மண்டே தான்டா. விட்டு பாரு, அவன் போயிடுவான். டேய், சைக்கோ மண்டையா, உன் அப்பன் புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா.